முட்டை. பாருங்கள், நம்ம வந்து அடுத்து தக்காளி உள்ளே போட்டுக்குங்க. பாருங்கள், தக்காளி போட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்குங்க. பாருங்கள், நம்ம சக்தியில் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து குருமா மசாலான்னு போட்டிருக்கோம். நம்ம வந்து குழம்பா மாற்ற போகாது ஈரமா. பாருங்கள், நம்ம பொடி பார்த்தீங்கன்னா அப்படி பொடி ஃபுல்லாக போட்டுக்குங்க. பாருங்கள், அடுத்து புளி கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடுங்க உள்ளே. பாருங்கள், அடுத்து வந்து தேங்காய் உள்ளே ஊற்றிக்குங்க. பாருங்கள், தண்ணி வந்து நீங்கள் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா கலக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், உப்பு போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம பாருங்கள், நம்ம கொதிச்சிருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. முட்டையை பார்த்து நம்ம உடச்சி உள்ளே ஊற்றிடலாம் முட்டையை. பாருங்கள், முட்டையை உடனே உடச்சி உள்ளே ஊற்றிடலாம் முட்டையை.